கடைசியா யார் அப்பா தானே போனாரு. தண்ணி ஒழுங்கா ஊத்துறாரா? லட்டு லட்டா இருக்கு உள்ள. அதே நோண்டி பாத்துட்டு இருக்கீங்க. நோண்டி பாக்குறாங்க, கிளறி பாக்குறாங்க, மூஞ்சே பாரு. அதே நீ திறந்து தண்ணி ஊத்திட்டு போறாங்க அப்ப அப்படின்னு நாறுது உள்ள. இவர் வாடா படம் சொல்லாத அடிச்சிருவேன். சாவடிச்சிருவான். அவன் காதுல வேற மாதிரி செஞ்சுட்டு. நீ பார்த்தா நான் கக்கூஸ் கழுவுற மாதிரியா இருக்கு? பார்த்தா என்ன? அப்படியே தான் இருக்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் கக்கூஸ கழுவி நல்லா கிளீனா வைப்பேனா? என்ன நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து இங்க பண்ணுவீங்களா? போமா திருப்பி நீ உட்காந்து கழுவியா? சரியா? சங்க தலைவர் நீங்க உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சானுங்களே. சீ கர்மத்தை. நல்ல மருமகடா நீ. ஏன் இப்படி அழுதுட்டே செய்யற? அவர் போட்டது போலியாமா வந்து குச்சி வச்சு குத்திட்டு போகுது. அதெல்லாம் உடையில மாட்டேங்குது, கட்டி கட்டியா இருக்கு. சீ ரவி என்ன பேசிட்டு இருக்க? கர்மத்தை. நேற்று சாப்பிட்ட மட்டன் பிரியாணில பீஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்னடா முடிச்சிட்டியா? கழுவி முடிச்சிட்டியா? என்ன இவ்வளவு நேரம் தேய்ச்சிட்டு இருக்க? உன்னை எப்ப அனுப்புன? உங்க வீட்டுல ஒரு சோறு வந்து உங்க கக்கூச கழுவி விடுறீங்க. என்ன ஒரு வாய் சோற தின்ன நீ? இன்னும் நோண்டி தின்ன. நேத்து கொட்டிக்கல மட்டனு சிக்கன் போட்டு வீட்டுக்கு வந்த மருமகனை கக்கூஸ் கழுவி விடுறீங்களே, நல்லா இருக்கு. இதெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகன் கிடையாது, நீ மகன் அப்படின்னு நினைச்சு செய். எது இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என் மகன் என்ன உங்க தம்பி வந்தாங்க கண்டச்சோறு, அவனை வந்து கழுவ வேண்டியது தானே? அவன் கஷ்டப்படுறான்டா, வேலைக்கு போறான். உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்கான்? கடைசியா யார் போனாரு? உங்க அப்பா தானே போனாரு. தண்ணி ஒழுங்கா ஊத்துறாரா? லட்டு லட்டா இருக்கு உள்ள. அதே நோண்டி பாத்துட்டு இருக்க. நோண்டி பாக்குறாங்க, கிளறி பாக்குறாங்க, மூஞ்சே பாரு. அதே நீ திறந்து தண்ணி ஊத்திட்டு போறாங்க அப்ப அப்படின்னு நாறுது உள்ள. இவர் வாடா படம் சொல்லாத அடிச்சிருவேன். சாவடிச்சிருவான். அவன் காதுல வேற மாதிரி செஞ்சுட்டு. நீ பார்த்தா நான் கக்கூஸ் கழுவுற மாதிரியா இருக்கு? பார்த்தா என்ன? அப்படியே தான் இருக்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏய் இங்க என்னடா அழுக்கா இருக்கு? நான் தேய்ச்சி கழுவ வேண்டியது தானே? எங்க வீட்டுல என்ன அநியாயம்? நான் பாரு வேணாம், நாளைக்கு அசிங்கப்பட்டு போவீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டேன். எனக்கு இதே நிலைமையில நான் எடுத்துட மாட்டேன். நானும் நாளைக்கு பெரிய ஒரு ஆக்டர் ஆவேன் பாரு. ஆயிட்டாலும் அவ்வளவுதான். அதான் ஆயிட்டா போயிட்டு இருக்காரு உங்க அப்பா. ஏன்னா அவர் போனதை பத்தியே பேசுறேன். சரி அவர் போனார்ல, ஒரு 1/2 hour கழிச்சு கழுவி இப்பவே கழுவுன்னு சொல்றீங்க. அதான் உனக்கு கொடுக்குற தண்டனை. எங்க அப்பா எவ்வளவு ஓட்டுற, என் அப்பா எவ்வளவு ஓட்டுற, அந்த மனுஷன் எவ்வளவு கேக்குற நீ கேள்விய. ஏன் அவர் போனதால சுத்தம் பண்ண மாட்டியா? அப்புறம் என்னடா மருமவ நீ? அப்படியே பாத்ரூம் கழுவுறத விட உன் வாய் தான் கழுவணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதான் கேவலமா இருக்கு. ஏன் உன் வாய் கரை புடிச்சு போய் கிடக்கு பாரு. யாருக்கு கரை? பாத்ரூம்ல கரை கூட இந்த ஆசிட் பட படும் போல இருக்கு. ஆனா உன் வாயில வர கரை போவே போகுதுன்னு நினைக்கிறேன். அது நீ சொல்லாதடா. ஃபர்ஸ்ட் உன் வாய் சுத்தம் பண்ணு. இந்த பின்னாடி குடும்பத்தோட வாய் கொப்பளிங்க போய் முதல்ல போ. நாங்க என்ன கொப்பளிக்கணும்? பக்கத்துல வர முடியல நாருது. சேம் டு யூ. உங்க குடும்பத்துல உங்க அப்பா முதல்ல வாயில ஊத்தி நல்லா 3 முறை கொப்பளிக்க சொல்லு. தேவலமா ஒரு காதுல விழ போகுது, அடக்கி வாசி. புரியுதா? அப்பா வரக்க சொல்லு. போட்டு வச்சிருக்காரு பாரு நல்லா. ஏன் நீ போவே மாட்டியா? கொல்ல பக்கம் போவாத, ஒட்டி கடுப்பு ஜாங்கின்ற மாதிரி போட்டுச்சிருக்காரு. அது தண்ணி போவே மாட்டேங்குது. புலம்பாம தான் செய்யாண்டா. எதுக்குடா புலம்பி மாதிரி கொட்டி தீந்துட்டு இருக்காங்கள? உன் வீடா தான் செய்ய மாட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப உன் வீட்டுல கழுவ மாட்டியா பாத்ரூம்? ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கக்கூச நான் கழுவுறேன். இல்லனா நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? கொட்டியும் போது சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம். இது கேட்டல அது என்ன உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஊர்ல கேட்டேன். அவங்க எல்லாம் 2 செங்கல் தூக்கிட்டு கொல்ல பக்கம் போறவங்கப்பா செங்கலை போட்டு மேலே உட்காந்து பாக்கன்றாங்க. உங்களுக்கு எப்படி டைல்ஸ் போட்ட பாத்ரூம்? அதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் அந்த காலம். இப்பலாம் யாரு போவே கூடாதியா? ஏன் போக கூடாது? நம்ம ஊர் கக்கூஸ் தான் கரெக்ட். முட்டி போட்டு உட்கார்றாங்க பாரு. அதான் அது நீ பண்ண போனா நோய் தான் வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய். தெரியாது. அவள மேலே வந்து போயிருக்காரு போல இருக்கு. அவர் கேட்டு மனசு சங்கடமா ஏதனன்னு சொன்னாரே, மூக்க குத்தி உடைச்சிரும் பாத்துக்கோ. அப்பா அப்படியே ஐயோ மானோ ரோசம் சூடு சொரணை எல்லாம் கொட்டி கிடக்கும் உங்க அப்பாவுக்கு. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஒழுங்கு சிச்சி கிட்ட வராத. உமா ஒரே ஸ்மெல் வருது. தயவுசெய்து உள்ள வந்து பாத்ரூம் போயிட்டு மேல கை வைக்கிற அறிவில்லை உனக்கு? எச்சி நெறியலை ஏறுது மேல.
சீக்கிரம் கழுவாண்டா. ஏன் சீன் போடுறியா? நான் மட்டும் தான் வேலை செய்யறேன், நான் மட்டும் தான் இது பண்றேன் அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு. நான் கக்கூச கழுவி நல்லா கிளீனா வைப்பானா என்ன? நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து இங்க பண்ணுங்களா? போமா திருப்பி நீ உட்காந்து கழுவியா? சரியா? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. எனக்கு இந்த வேலையா? ஆமா, 3 வேளை கொட்டிக்கிட்டு. சீ ரவி, பாத்ரூம் வசிக்கப்படுத்திட்டு இருக்கான் பாரு அவன். நல்லா தேய்ச்சி நல்லா சுத்தமா கழுவு. வந்து எங்க அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது சொல்லிட்டேன். இதுல என்னடா பாவம் இருக்கு? ஐயோ 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 ரவி, ஏன்னா இப்படி சாபம் விடுற? சீ கருமத்தை, நல்ல மருமடா நீ. ஏன் இப்படி அழுதுட்டே செய்யற? உனப்பா நீ செஞ்சாலும் செய்வடா. வேணா அந்த கக்கூஸ்ல வச்சு அப்படி முக்கிடுவோம் பாத்துக்கோ. உன்னைய ஓவரா பேசிட்டு தெரிஞ்சனா சும்மா பல 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 மின்னணும் பாத்துக்கோ. எங்க அப்பா அம்மா வந்து நல்லா பெருமையா பேசணும்ல. பரவாயில்ல. ஏன் ஒரு டைம் போகணும்? எதுக்கு ஒரு டைம் போகணும்? எதுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்க? எருமா பிடிச்சோன. சீக்கிரம் கழுவிட்டு வாடா. மூஞ்ச பாரு நல்லா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு இது என்கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில் கக்கூஸ்ல ஒரு நிலை கொண்டு விட்டுருக்காங்க. நான் போனதுல மேலேயே நிற்குது, உள்ளேயே போய் தொலைய மாட்டேங்குது. என்னதான் தின்றாலும் தெரியல. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்ன புலம்பிட்டு இருக்க? நீ பேசுறது அது வரைக்கும் கேக்குது. நான் உங்க வீட்டுக்காரருக்குன்னு கேக்குறாரு. நான் பேசுறது மட்டும் கேட்டுச்சு. ஆமா, இவர டர்னு விட்டுச்சா கேட்டுச்சு உங்க அப்பா. சீ, அப்ப நீ தான் நார் அடிச்சிட்டு இருக்க வீட்டை. நல்லா சாப்பிடுற, நல்லா போற, கழுத்துல என்ன வலிக்குது உனக்கு? ஓ செஞ்சி கடுப்புதாங்க. அவங்க கேக்குறாங்க என்னைய. அப்பா போ அவருக்கு டெஸ்ட் எடுக்கணுங்க. என்ன டெஸ்ட்? அவரை போட்டு வெளிய பார்க்கணும் நான். கர்ம ரவி, ஏன் ரவி இவ்வளவு மோசமாயிட்ட நீ? நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆவேங்க. ஐ போடுதுல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இது கூட ஆராய்ச்சி பண்ணிட்டியா வந்ததுல இருந்து நீ? பெரியசாமி வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆவே உங்க அப்பா. உங்களுக்கு வரவே வராது பாரு. எப்ப பார்த்தாலும் அந்த வயசானவன் போட்டு இழுத்துட்டே இருக்க. எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா தான் வருவாங்க எல்லாரும். என்ன வாங்க? ஓரவாங்க. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க போய் கேக்குறாங்க என்ன புலம்பிட்டே செய்யற மாப்பிள்ளை கஷ்டமா? ஏன் செய்ய மாட்டானா? என்ன ஆச்சு? சண்டை என்ன உங்களுக்கு? பொறுமையா இருடா, கேட்டுட்டு இருக்காரு அங்க நின்னுட்டு. ஏன்டா உயிரை எடுத்துட்டு இருக்க? செஞ்சு தொலைச்சு முடிச்சு. அவர் போட்டது போலியாமா வந்து குச்சி குத்திட்டு போகுது. அதெல்லாம் உடையவே மாட்டேங்குது, கட்டி கட்டியா இருக்கு. சீ ரவி, என்னடா பேசிட்டு இருக்க கருமத்தை? போடா. நேத்து சாப்பிட்ட மட்டன் பிரியாணில பீஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கா. கருப்புல கொத்தமல்லி எல்லாம் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவ? என்னென்னதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவேன்னு தெரியல. நம்ம போற வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க டாக்டர்ஸ். டாக்டர் சொல்றாங்களா நீ சொல்றியா? எங்க தாத்தா எல்லாம் வந்து கொலை பக்கம் ஆய்வு பண்ணாருன்னா ஒரு குச்சி எடுத்து கிளறி பார்ப்பாராம், சாப்பிட்டு வச்சு மச்சா இல்லையான்ட்டு. என்ன பரம்பரையோ நீங்க எல்லாம். முதல்ல உங்களை திருத்துங்க, அப்புறமா என் குடும்பத்தை திருத்துவ. நீ முதல்ல மாறுடா ஃபர்ஸ்ட். எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு தெரியல, பொழைக்கிற வழியை பாரு. முதல்ல இந்த பாத்ரூம் கிளீனா பண்றத பாரு ஃபர்ஸ்ட். பஸ் சவுண்ட் போடாத, முடிச்சிட்டு வா. நேரா தெளிச்சு விடுங்க பாரு, அதுக்கு இந்த மேல எல்லாம் எரியுது. சும்மா புலம்பி தள்ளி சாவற. நேரம் நாங்க வந்து வச்சுக்கிறோம்னா இங்க சண்டை போட முடியாது. நீ எங்க அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க. நீ முதல்ல முடிச்சிட்டு வா. எங்க சொல்லி தெரியா கக்கூஸ் கழுவ சுத்தத்துக்கு பேர் போட முடியுறாங்களா?